ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி என்டிபிசியை சைட் பை சைடு எப்படி படிக்கலாம், அதுக்கான இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீக்லி வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வீக் 7க்கான ஸ்டடி பிளான், அதாவது டிசம்பர் 9லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும். மேக்ஸ் என்ன பார்க்கலாம் இந்த வாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துடலாம், ரீசனிங், சிலாஜிசம்ஸ் பார்த்துடலாம். சிலாஜிசம் ரொம்பவே ஈஸியான சம்ஸ், ஓகேவா? ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அது போட போட தான் நமக்கு ஓகே இது இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். போட போட தான் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள். தமிழில் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் 9th ஸ்டாண்டர்டில் இயல் 7, 8, 9, அது மாதிரி ஓல்டு புக்கில் 7th ஸ்டாண்டர்டில் இயல் 7, 8, 9 படிக்கலாம். ஜிஎஸ் சோஷியலில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் தமிழக அரசியல் சிந்தனைகள் 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 15ல் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. எது படிக்கிறதா இருந்தாலும் உள்வாங்கி படிங்க. சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு இதெல்லாம் வருமா வராதா அப்படின்ற மாதிரிலாம் படிக்கக்கூடாது. இது நான் கொடுத்துருக்குது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சயின்ஸில் இந்த வாட்டி நம்ம லைட் பார்த்துடலாம். ஒளியியல் இது 7th, 8th, 9th, 10th எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது. 7th யூனிட் 1, 8th யூனிட் 3, 9th யூனிட் 6, 10th யூனிட் 2ன்னு போயிட்டுருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15லேருந்து நவம்பர் 21ஓடது படிச்சிடலாம், ஓகேவா? ஆக்சுவலி என்னோட இது நான் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சைட் பை சைட் அப்படி தான் பார்க்குறேன். பட் என்னால் இந்த படிக்கிறது, ஃபேமிலி இது பண்ணிகிட்டு இருக்கிறது, குழந்தைய பார்க்கறதுன்னுட்டு அது இதுன்னு வேலை ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால் அது ரொம்ப கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்றதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேல நேஷ்னல் பார்க்ஸ் பார்த்துடலாம், ஓகேவா? நேஷ்னல் பார்க்ஸ் இன் இந்தியா. ஓகே, இதுதான் இந்த வீக்குக்கான ஸ்டடி பிளான், வீக் 7க்கான ஸ்டடி பிளான். இதை ஃபாலோ பண்ண முடிகிறவங்க முன்னாடி முடிச்சிட்டிங்களா இல்லையான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஒன்றும் பதட்டப்படாமல் பொறுமையாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீங்களும் சைட் பை சைட் படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலையும் கிவ் அப் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய இது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹெல்த் இஷ்யூ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி இந்த ஹெல்த் இஷ்யூ, இப்போ அடுத்து வந்து மழை வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, காற்றழுத்த மேம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க. எல்லா பொருளையும் வாங்கி வச்சுக்கோங்க. டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ்லாம் ரொம்பவே இதுவாக தேவைப்படுது. எல்லாத்தையுமே கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? எதுக்காகவும் அந்த டேட்ஸில், அதாவது 10லேருந்து மழை சொல்லியிருக்காங்களா, அந்த டேட்ஸில் வந்து வீட்டில் இருக்க பாருங்கள். ஃபேமிலிஸ் கூட இருங்க, வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. சேஃபாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். படிச்சுக்கிட்டே இருங்க சைட் பை சைட். படிக்கிறத எப்பயுமே நிறுத்திடாதீங்க. பாஸ் பட்டன் போட்டிங்கன்னா திருப்பி உடனே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அப்படியே பாஸ்லேயே இருக்கிறது அப்படியே கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும். ஏற்கனவே நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.